गणपतियाय नमो नमः। ओम नमो गुरुदेवाय नमो नमः। ओम नमो कुलमुनि गुरुदेवाय नमो नमः। ओम नमो கோரகசித்தராய நமோ நமக. எல்லாருக்கும் கோடான கோடி அன்பார்ந்த கோடான கோடி மக்களே, நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புக்கு வெளியிட்டிருக்கிறோம். எதுக்குன்னா, கோயில் பிரதிஷ்டை பண்ணி ஜனம் வராது இருக்குது, ஜனங்க வரவங்களுக்கு நல்லதாகல கெட்டதாகுது, நம்ம எந்திர முறையில் எழுதி கொடுத்தா பழிக்கணும், அது பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு வந்து கோடான கோடி தவம் தவம் இருந்து கூட குழந்தை பிறக்கலை அப்படின்றதுக்கு இதில் மூலிகை வழிபாடு கொடுத்துருக்குறோம். இதில் வீட்டில் செய்வின கோளாறுகள் இருந்தால் அதுக்கு உண்டான எந்திரங்கள் கொடுத்துருக்குறோம். அதே போல் தெய்வங்களை வந்து நம்ம வீட்டில் பழிக்கலை, தெய்வத்தின் ரீதி பழிக்கலை, நம்ம வீட்டில் கோயிலை வச்சுன்னு நம்ம வழிபாடு பண்ணுறோம், அதுக்கும் பழிக்கலைன்னா இது போல் எந்திர முறைகளும் நம்ம பண்ணலாம். இதில் எல்லாமே கொடுத்துருக்குறோம். எதிரி தொல்லை இருந்தாலும் அதை நீக்கலாம், அதுக்கு உண்டான வழிபாடு முறைகளும் இருக்குது. இந்த புக்கு வேணுன்றவங்க நம்மளும் கான்டாக்ட் பண்ணலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா, சித்தர்கள் வடிவில் தான் நம்ம பதிப்பகம் பண்ணி வச்சிருக்கிறோம். இது ஒரு புக்காக வாங்கினா உங்களுக்கு பலிவிதம் ஆகாது, 2 புக்கு வச்சிருக்கிறோம். 2 புக்கு இருக்கு. 2 புக்குமே வந்து அது ஒரு பதிப்பகம், இது ஒரு பதிப்பகம். இதில் வந்து மிருக வசியம், ஜன வசியம், வியாபார வசியம், இது போல சர்வ எந்திர முறையில் சித்தர்கள் முறையில் நம்ம எத்தனை உருவு கொடுக்கலாம் அப்படின்றத இதில் கொடுத்துருக்குறோம். அதே போல் நல்லதுக்கு மட்டும் நம்ம கிட்ட கேளுங்க, நம்ம அந்த ரீதியில் தான் இப்போ எல்லாருக்குமே எழுதி கொடுத்துட்ருக்குறோம். இது 1933-34 பதிப்பக்கமான புக்கு. இது வந்து நம்ம காளி வழிபாட்டில் இருந்து பண்ணிக்கிறோம். இந்த தாய்க்கு வந்து நம்ம வேண்டுதல் என்ன வச்சு நம்ம இது போல அமாவாசையில், பௌர்ணமி, அஷ்டமியில் நம்மளுக்கு யாரோ தொந்தரவு பண்ணினேக்கிறாங்க அப்படின்னா இது போல் லாக் போட்டு போனால் 100% நடக்கும். அதே போல் இந்த தாய்க்கு பலி கொடுத்து கூட்டுகள் இது போல் வாங்கின்னு வந்து போட்டாலும் லாக் பண்ணிட்டு போனாலும் நடக்கும். கடன் பிரச்சனை குறையும். இந்த தாய் யாகம் வளரும் போது அந்த யாகத்தில் கலந்து ஒரு கோழி பலி கொடுக்கலாம், ஒரு தேங்காய் பலி கொடுக்கலாம், ஒரு பூசணிக்காய் பலி கொடுக்கலாம், ஒரு எலுமிச்சம்பழம் பலி கொடுக்கலாம், எண்ணெய் தானமாக கொடுக்கலாம். காலபைரவர்னு எடுக்கும்போது கண்கண்ட தெய்வம் காலபைரவன், எல்லாரும் குடும்பம் சுத்திரவன் தான் காலபைரவன். அந்த காலபைரவனுக்கு உங்களால் முடிஞ்ச தான தர்மம், பிஸ்கெட்டு, பால், சாப்பாடு அது போல் வாங்கி கொடுத்தா உங்களோட பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். இது இந்த குள்ளமுனி சித்தரோட வாக்கு. ஓம் நமோ நம சிவாய. இந்த எந்திரம் வந்து சிவய நம சிவாய வயநமசி மசிவயன யா நம சிவ வயநமசி. இது மூல மந்திரம். யாரோடதுன்னா சிவனோடது. சிவனோடது வந்து பஞ்சாட்சாரம். இது வந்து சித்தர்கள் ரூபம். சித்தர்கள் ரூபத்தில் அச்சாரங்கள் பறிக்கப்பட்டு அந்த அச்சாரம் மூலிமா வியாபார வசியம், குடும்ப வசியம், ஜனவசியம் அதுக்கு உண்டான எந்திரம். இது வந்து கணவன் மனைவி பிரிவினை, அந்த பிரிவினை மூலிமா நம்ம சித்தர்கள் ரீதியில் எழுதப்படக்கூடிய ஒரு எந்திர முறை. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கண் திருஷ்டி, ஏவல், பில்லி, சூனி அது போல் இருக்குதுன்னா, அதே போல் நம்மளுக்கு யாரோ ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னா அட்டமா சித்துகளில் எழுதப்படக்கூடிய ஒரு முறை. இது எல்லாமே வந்து சித்தர்கள் ரீதி தான். நம்ம எழுதுறது மொத்தமே வந்து சித்தர்களோட வழிபாட்டில் இருந்து தான். ஏன்னா இது மாய மந்திரம் இல்லை. நம்ம பண்ணக்கூடிய ஏடுகள் வந்து மொத்தமே சித்தர்கள் வழிபாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முத்திரைகளும், ஒவ்வொரு மந்திரமும், எல்லா பீஜ மந்திரமும் வந்து சிவபெருமானியா சேரும். இதில் காளி தாய் வழிபாடு முறை வந்து அட்டமாதிக்கு. அட்டமாதிக்கில் 16 திக்குக்கும் இவ ஒருவலே, இந்த தாய் ஒருவலே அட்டமா சித்துக்கு எல்லாத்துக்குமே இந்த தாய் தான். இதுக்கு முன்னோடி யாருன்னா முருகர், சுப்பிரமணியனை வச்சுதான் சித்தர்கள் ரீதியில நம்ம போனோம். ஓம் நமோ சுப்பிரமணியாய நமோ நமகா. இது வந்து சூரிய யந்திரம். சூரிய பகவானுக்கு நம்ம எப்பப்போ நமஸ்காரம் பண்ணி, இது வந்து சூரிய யந்திரம். சூரிய வழிபாடு முறையில் இருக்கிறவங்க இது போல யந்திரங்களை வழிபடலாம். இது வந்து மலையாள வசியம். எல்லாருமே ஆண் பெண் கணவன் மனைவி நம்ம லவ் பண்ணுற பசங்க அதெல்லாம் வந்து நம்ம சித்தர்கள் ரீதியில் எழுதப்பட்ட யந்திரம். இது வந்து நம்ம வீட்டுக்கு யாரோ ஏவல் விடுறாங்கோ, செய்வினை பண்ணுறாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வழிமுறையில் இந்த யந்திரத்தை எழுதி இதுக்கு வழிபாடு நம்ம கொடுத்துருக்குறோம். அதே ரீதியில் மோகினி வச்சு வசியம் பண்ணி வீட்டுக்குள்ளே எழுதலாம். இது வந்து சர்வ பூஜை.
சர்வ பூஜைனா பலி கொடுத்து செய்யக்கூடிய பூஜை, அந்த எந்திரம். இதுவும் பலி கொடுத்து தான் எழுதணும். இதெல்லாம் வந்து சித்தர்கள் ரீதியில நம்ம 1008 உரு கொடுக்கணும். 1008 உரு கொடுக்கும் போது ஒவ்வொரு முறைக்கும் ஒவ்வொரு வழிபாடுகள் இதுல கொடுத்துருக்கணும் சித்தர்கள் ரீதியில. இப்போ இது வந்து காணாமலேயே நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். விரைவில் காணாமலேயும் கொடுப்போம் புக்கு இது. அதுக்கப்புறம் கேரளா முறையிலும் கொடுக்க போறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெலுங்கு முறையிலும் கொடுக்க போறோம். ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா, நல்லதுக்கு மட்டும்தான் நம்ம கிட்ட கேட்கணும், கெட்டது கேட்காதீங்க. இது வந்து நம்மளுக்கு கந்திஷ்டி கடைக்கு வந்து வீந்திருக்குது அப்படின்னா இது போல எந்திரங்கள் எழுதலாம். அதே போல வியாபார வசியம், சர்வ தேவதா காளி வசிய சக்கரம். அதாவது எதுக்கு அப்படின்னா, இந்த சக்கரத்தை இந்த தாய்க்கு எழுதி பிரதிஷ்டை பண்ணா தெய்வம் வந்து பிரதிபலிக்கும். நீங்க சொல்லக்கூடிய வாக்காகட்டும், நீங்க சொல்லக்கூடிய முறையாகட்டும், ஒரு கோயிலை தேடி வரவங்களாகட்டும், அந்த ரீதியில இந்த தாய் வந்து பிரதிபலன் கொடுப்பா. அதுக்கும் எந்திர முறை உண்டு, எல்லாத்துக்கும் எந்திர முறைகள் உண்டு. ஆனா நல்லதுக்கு மட்டும்தான் நம்ம கொடுப்போம், கெட்டதுக்குன்னு கொடுக்கறது இல்லை. இது வந்து நம்ம ஒவ்வொரு வீட்டுக்கும் சர்வஜன வசியத்துக்கு மட்டும் இல்லைங்க, சர்வ பிரச்சனைக்கு நம்ம கலச முறையில உருவேற்றி கொடுக்குறோம். இதுல 1101 மூலிகை இருக்கும், 51 மூலிகை இருக்கும், 58 மூலிகை இருக்கும். ஒவ்வொரு வீட்டுக்கு எந்தெந்த ரீதியில வருதோ அந்தந்த ரீதி முறையில நம்ம கலச முறையில உருவேற்றி இந்த தாய்கிட்ட உருவேற்றி கலசம் யாகத்துல வச்சு அவங்களுக்கு கொரியர் போடுவோம். அதே போல நம்ம அதே மூலிகைகளை போல வச்சு மை எடுக்கக்கூடிய மை இது போலதான் அனுப்புவோம். அதே போல அவங்களுக்கும் தாயத்து முறையும் அனுப்புவோம். இது எதுக்குன்னா, அவங்களுக்கு கந்திஷ்டியோ இல்லை கணவன் மனைவி பிரச்சனையோ இல்லை வீட்டுக்குள்ள எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த மை இருந்தால் கூட படிப்படியாக குறையும். அதே போல நம்ம வந்து மை மட்டும் கொடுக்கறது இல்லைங்க, எல்லாமே கலசம், எந்திரம், மை, தாயத்து எல்லா முறையும் சேர்த்து தான் நம்ம கொடுப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூலிகையில் இதாக கூட ஏறு சிங்கி மூலிகை ஒன்று கொடுப்போம், நாகதாளி வேறு வரும். இது 5மே கொடுத்தாதான் அவங்களுக்கு பிரதிபலன். ஏன் அப்படின்னா, பிரபஞ்சத்துக்கு சேர்த்தது இது போலதான். ஒருவருக்கும் ஒரு முறை இருக்கு. அந்த முறை மூலியமா தான் நம்ம வந்து சித்தர்கள் ரீதியா பண்றோம். எதனால நம்ம இப்போ சித்தர்கள் ரீதியில இந்த 2 புக்கு அடிச்சிருக்கிறோம் அப்படின்னா, இது வந்து 1933. அந்த 33ல சித்தர்கள் எழுதி வச்ச ஏடு ஓலைச்சுவடி. இது வந்து 34ல பதிக்கப்பட்ட ஒரு புக்கு. இது 2மே தான் நம்ம வந்து எல்லாருக்குமே கொடுக்கக்கூடிய ஒரு வழிமுறை. இதுலயும் வந்து எந்திரங்கள் கொடுத்துருக்குறோம், இதுல மூலிகை முறையும் கொடுத்துருக்குறோம். இதுல வந்து நம்ம இதுலயும் மறைக்கப்பட்டு தான் கொடுத்துருக்குறோம். எதுக்குன்னா, இதுல கட்டதுக்கும் இருக்குது, அந்த கட்டதை மறைச்சிருக்கிறோம். அந்த கட்டதை இவங்களுக்கு எந்திர முறை கொடுக்கல, மந்திரம் மட்டும் கொடுத்துருக்குறோம். மந்திரத்தை வச்சு யாராலையுமே எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கு வழிமுறை எந்திர முறையும் இருக்கு. அந்த எந்திர முறை இருந்தா தான் இது பலிக்கும். அதே போல இதுக்கு மைமுறையும் இருக்கு. இப்போ சொன்னீங்க இல்லையா, மை இது போல மைமுறை இருந்தா தான் இதுக்கு மொத்தமே இருந்தா தான் பலிக்கும். எதுக்குன்னா மாரணத்துக்கு மட்டும், மிச்சம் எல்லாத்துக்குமே வசியம், ஆக்ரோஷனம், ஆவாகனம், உச்சாடனம், மாறணும், ஸ்தம்பனம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வித்வேஷனம், அதுக்கப்புறம் ஆவாகனம், பிரபஞ்சத்தோட செயல்ல 8 வகையா பண்ணலாம். 8 வகையா பண்ணலாம்னா இதுல 8 முறை கொடுத்துருக்குறோம். 8 முறைக்குமே மந்திரம் இருக்கு, எந்திரம் இருக்கு. ஆனா மைமுறை மட்டும் கொடுக்கல. ஏன் அப்படின்னா, இதை கொடுத்தா ஒவ்வொரு மனுஷனும் கெட்டதையும் பண்ணுவான், நல்லதையும் பண்ணுவான். அதனால இதுல எந்த மூலிகை வச்சு நம்ம மை எடுக்கிறோன்றது மட்டும் அவங்களுக்கு கொடுக்கல. ஓம் நமோ நம சிவாய, ஓம் நமோ குவரக சிதராய நமோ நமக, ஓம் நமோ கொல்லுமணி குருதேவாய நமோ நமக. அதே போல நம்ம கிட்ட சிஷியர்கள் யாரும் கிடையாது. நீங்க சிஷியர் யாராக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஏமாந்துட்டீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஓம் நமோ நம.